வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். 60 இம்பார்ட்டன்ட் கேள்வி பதில்கள் வந்து பார்த்தாச்சு. பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 40 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இந்த 100 கொஸ்டின்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் வந்து மொத்தமாக கொடுக்காம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினாக பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ 60 படிச்சிட்டிங்களா, 30 + 30 இப்போ 40 படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கும் படித்ததும் மறக்காமையும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, அதாவது 61வது கொஸ்டின். ஏற்கனவே 61 ஏற்கனவே 60 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 61வது கொஸ்டின். பழங்காலத்தில் பொருளாதாரத்தில் எந்த கொள்கை அதிகமாக இருந்தது? அதாவது பழங்கால பொருளாதாரத்தில் வந்து எந்த கொள்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தலையிடா கொள்கை. பழங்காலத்தில் பொருளாதாரத்தில் எந்த கொள்கை அதிகமாக இருந்தது? தலையிடா கொள்கை. அடுத்து, நாட்டின் வருமானத்தை கணக்கிடும் முறைகள் என்ன? நாட்டின் வருமானத்தை வந்து 3 முறையில் வந்து கணக்கிடுறாங்க. எத்தனை முறையில் கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 முறை. உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை. உற்பத்தி பண்ணுறது, வருமானம், செலவினம், இந்த 3 முறையிலே தான் நாட்டின் வருமானத்தை வந்து கணக்கீடு பண்ணுறாங்க. அடுத்து, எந்த 5 ஆண்டு திட்டத்தில் தனிநபர் வருமானம் இரட்டிப்பாக்கப்பட்டது? எந்த 5 ஆண்டு திட்டத்தில் தனிநபர் வருமானம் இரட்டிப்பாக்கப்பட்டது? கரெக்டான ஆன்சர் வந்து 10வது 5ஆண்டு திட்டத்தில் தான் தனிநபர் வருமானம் வந்து இரட்டிப்பாக்கப்பட்டது. 10வது 5ஆண்டு திட்டத்தோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும். அடுத்து, ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படும் வரி என்ன? ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனத்தோடு மீது நேரடியாக விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்முக வரி. நேர்முக வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி. நேர்முக வரி என்னென்னா வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி. இதெல்லாம் வந்து நேர்முக வரி. 7th ஸ்டாண்டர்டில் வரி பற்றின ஒரு சாப்டர் இருக்குது. அதுவும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த சாப்டருக்குள்ளே வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் போய். அடுத்து, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிருக்காங்க தான் அப்படி இருக்குது. அடுத்து, இந்தியாவில் முதலாக வருமான வரி எந்த ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது இந்தியாவில் வந்து எந்த வருடம் வந்து ஜேம்ஸ் வில்சன் அவர்களால் வருமான வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1870. அதாவது இந்தியாவில் யாரால் வருமான வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1860வது வருஷம் வருமான வரி இந்தியாவில் வந்து ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து, ஜிஎஸ்டி எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? அதாவது மார்ச் 29, 2017 வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. கொஸ்டினை கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஜிஎஸ்டி எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 29, 2017. எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017 தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிறைவேற்றப்பட்ட மசோதா வந்து நிறைவேற்றுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து மார்ச் 29, 2017. அடுத்து, ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது எவ்வகை வரி? அதாவது ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை வந்து மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது எவ்வகை வரி? மறைமுக வரி. மறைமுக வரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது வரிச்சுமை விதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து மற்றவருக்கு மாற்றப்படலாம், அதுதான் மறைமுக வரி. இது வந்து முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, கலால் வரி, ஜிஎஸ்டியும் வந்து ஒரு மறைமுக வரி தான். முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, கலால் வரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து மறைமுக வரி. அடுத்து, ஜிஎஸ்டியின் குறிக்கோள் என்ன? ஜிஎஸ்டியின் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும். அதாவது ஒரே ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதுதான் ஜிஎஸ்டியோட குறிக்கோள். அடுத்த கேள்வி, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது? ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். ஆன்சர்
ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. நிறைய டைம் டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போனா ஜனவரி 16, 2016 தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னா நம்ம ஒரு ஐடியாவை வச்சு ஏதாவது பண்ணணும்னு இருந்தால் நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் வந்து நமக்கு முதலீடு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். நம்மளோட ஐடியாவை அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி நம்ம தொழில் தொடங்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2016. இப்போ கூட விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் கூட இதை பற்றி போய்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டார்ட், இது வந்து ஸ்டாண்ட். ஏப்ரல் 5, 2016. ஏப்ரல் 5, 2016 வந்து ஸ்டாண்ட் அப். ஸ்டார்ட் அப்னா ஜனவரி 16, 2016. அடுத்து ஓர் ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு டேஸ் எனப்படும். அதாவது ஒரு ஆண்டில் வந்து ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட புவியியல் எல்லைக்குள் ஒரு காலத்திற்குள்ள, அதாவது ஒரு எல்லைக்குள் 365 நாள், அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎஸ்டி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன? இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 தான் வந்து ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. அடுத்த கேள்வி, 1934 வெளிவந்த இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எதனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? நம்ம போன வீடியோவில் ரிசர்வ் வங்கியை பற்றி பார்த்துருப்போம். ரிசர்வ் வங்கி வந்து 1934 சட்டத்தின்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கும். 1935 ஏப்ரல் 1 வந்து ரிசர்வ் வங்கி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 வந்து உருவாக்கப்பட்டு 1949 ஜனவரி 1 வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கேள்வி. இது வந்து டாக்டர் அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வுகளும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாரு. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்த ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பையில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது 1935 உருவாகும் போது கல்கத்தாவில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1937 தான் மும்பையில் வந்து செயல்பட்டுட்டு வருது. அடுத்து சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எது? சர்வதேச வணிகத்தில் வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு தான் நம்ம பார்ப்போம். அப்போ சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை வந்து அமெரிக்க டாலர். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அமைச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எது? இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் வந்து நாசிக் மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் 1925 முதல் அச்சகம் வந்து அமைக்கிறாங்க ஆங்கிலேயர்களால். ஆனால் அது வந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் செயல்பாட்டுக்கு வருது. 1925 அமைச்சாலும் 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் செயல்பாட்டில் வருது. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது? நிறைய டைம் பார்த்துடும். இந்திய ரிசர்வ் வங்கி ஜனவரி 1, 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது? ஜனவரி 1, 1949. ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் வந்து ஓஸ்போன் ஸ்மித். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா 1935 37 வரைக்கும் இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். அதுக்கப்புறம் ஒரு முதல் இந்திய ஆளுநர் யாருன்னா சிடி தேஷ்முக். இவரோட பீரியட் வந்து 1948 49. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓஸ்போன் ஸ்மித் தான். முதல் இந்திய ஆளுநர் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவரை நம்ம வந்து போடணும் ஆப்ஷனில். வெறும் ஆளுநர்னு கேட்டால் ஓஸ்போன், முதல் இந்திய ஆளுநர்னா தேஷ்முக்.
அடுத்து உலக வணிக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்கே உள்ளது? உலக வணிக அமைப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது. எந்த ஆண்டு இது அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995 அமைச்சிருப்பாங்க. அடுத்து பன்னாட்டு பண நிதியம் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் பன்னாட்டு பண நிதியம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27, 1945 அமைச்சிருப்பாங்க. பன்னாட்டு பண நிதியம் IMF வந்து எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி 1945 டிசம்பர் 7 தான் அமைச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் எங்கே அமைந்துள்ளது? வாஷிங்டன் டிசி அதே இடம் தான், அதே வருஷம் 1945 வருஷம். அடுத்து இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருடம் நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருடம் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1872 தான் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படின்னா 1872 அந்த வருஷம்தான். அடுத்து ₹1 நோட்டுகளை வெளியிடும் அமைப்பு எது? ₹1 நோட்டுகளை வெளியிடும் அமைப்பு மத்திய நிதி அமைச்சகம். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ₹1 நோட்டுகளை வெளியிடும் அமைப்பு எது? மத்திய அமைச்சகம். அந்த ₹1 நோட்டுகளை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை பணம். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கட்டளை பணம் என்று அழைக்கப்படும் பணம் எது? ₹1 நோட்டுகள். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் RBI தானே அச்சடிக்குது அப்படின்னு. ஆமாம், ஆனால் ₹1 மேலே உள்ள எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் இப்போ வந்து அதிகபட்சம் 2000 இருக்குல்ல, 2000 வரைக்கும் RBI தான் வந்து அச்சடிக்குது. ₹1 நோட்டுகளை வெளியிடும் அமைப்பு வந்து மத்திய நிதி அமைச்சகம் தான். ₹1 மேலே வரைக்கும் RBI இப்போ வந்து அதிகபட்சமாக 2000 வந்து அது அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2000 நோட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் RBIக்கு வந்து 10,000 நோட்டு வரைக்கும் அடிக்கிறதுக்கு அதுக்கு 10,000 நோட்டு வரைக்கும் அவங்க வந்து அடிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ₹1 நோட்டுகளை வந்து வெளியிடும் அமைப்பு மத்திய நிதி அமைச்சகம். அடுத்து ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்? ஜிஎஸ்டி வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து CGST, SGST, IGST. CGSTனா சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்தது. SGSTனா ஸ்டேட் குட்ஸ் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ். IGSTனா இன்டகிரேட்டட் குட்ஸ் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ். அடுத்து நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடும் சட்டம் பிரிவு எது? நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து ஆர்டிக்கல் 280. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒட்டையும் வந்து ஒரு நிதி ஆணையத்தை வந்து குடியரசுத் தலைவர் அமைக்கிறார். நிதி ஆணையத்தை அமைப்பவர் யாருன்னு கேட்கலாம். குடியரசுத் தலைவர். எந்த ஆர்டிக்கல் படினா 280, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இடையில. அடுத்து முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? முதல் நிதிக்குழுவின் தலைவர் வந்து KC நியோகி. 1952 1957 வரைக்கும் முதல் நிதிக்குழு வந்து அமைப்புன்னு போடுறீங்கல்ல, 1951 வந்து அமைப்பாங்க. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வர்றது 1952 1957 வரைக்கும் தான் அது செயலில் இருக்கும். அதை எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா 1951. அடுத்த கேள்வி 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து NK சிங். இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 2017 போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி 2017 வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது வந்து 2020 2025. அடுத்து ஆர்டிக்கல் 283 எதை பற்றி கூறுகிறது? ஆர்டிக்கல் 280 3வது பிரிவு வந்து எதை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுது. நிதிக்குழுவோட பணிகள் பற்றி கூறுது. அடுத்த கேள்வி இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் SEBI எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் SEBI எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1988. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1988. ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுபவர் யார்? ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுபவர் நிதி அமைச்சர். அடுத்து பன்னாட்டு பண நிதியம் IMF அமைய தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? பன்னாட்டு பண நிதியம் அமைய எங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? IMF வந்து அமைகிறதுக்கு எந்த இடத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் தான் வந்து
தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, யுனிசெஃபின் தலைமையிடம் எங்கு உள்ளது? நியூயார்க். யுனிசெஃபின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். தொழில் வரியை விதிப்பது யார்? தொழில் வரியை விதிப்பது மாநில அரசு. தொழில் வரியை விதிப்பது மாநில அரசு. வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வெண்மை புரட்சியின் தந்தை வி குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வி குரியன். இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை முறைகளை கொண்டது? இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 முறைகளை கொண்டது. 10th +2 அப்புறம் 3 வருஷம் டிகிரி. இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை முறைகளை கொண்டதுன்னா 6 முறைகளை கொண்டது. இரும்பு எக்கு தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரும்பு எக்கு தொழில் தாய் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு எக்கு தொழில் தாய் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா போன 5ஆம் திட்டங்கள் வீடியோவில் பார்த்துருப்போம். இரும்பு எக்கு தொழிற்சாலை தான் முதல்ல அமைச்சிருப்பாங்க. 2வது 5ஆம் திட்டத்தில் கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா அந்த இடங்கள்லாம் இரும்பு எக்கு தொழிற்சாலை கவர்மெண்டோட தான் அமைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தனியாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இரும்பு எக்கு தொழிற்சாலை. இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டு பொறுப்பானவர் யார்? அதாவது பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் பேங்க் தான் பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்புக்கு அப்புறம் அதை வெளியிடுறதுக்கும் பொறுப்பானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி தங்க நகை கடன்களை பற்றி ரீசெண்டாக நியூஸில் கூட சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பேர் 22 கேரட் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் உதயகுமார். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் உதயகுமார், இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்து, காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? காகித பணத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது பிரிட்டிஷ்காரவங்க தான் இந்தியாவில் காகித பணத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 40 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. டோட்டலாக இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 100 கொஸ்டினோட லிங்க்கை நான் பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிச்சுக்கோங்க. இந்த 100 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆகி வந்திருக்கும். நிதிக்குழு, ஜிஎஸ்டி, 5ஆம் திட்டங்கள், நிதி ஆயோக் இதெல்லாம் தான் எக்கனாமிக்கில் நிறைய கொஸ்டின் கேட்குற டாபிக்ஸாக இருக்கும். அது ஃபுல்லாகவே ஓரளவுக்கு இதில் நம்ம கொடுத்துருவோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம்.